உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. நடிகர் ராகவா லாரன்ஸ் இல்லத்தில் ரசிகர்கள் குவிந்து வருகிறார்கள். இன்று மேலும் அரசியல் முடிவை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்து ராகவா லாரன்ஸ் ரசிகர்கள் அவரது இல்லத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், தற்போது ரசிகர்கள் குவிவதற்கான காரணம் என்னவா சொல்லப்படுது? மேலும் இன்றைய தினம் ஏதேனும் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? கடந்த 10 நாட்களாகவே திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல திரைப்பட இயக்குனரும் அதே போல நடன இயக்குனருமான நடிகருமான லாரன்ஸ் போட்டியிடப் போவதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில அண்மையில 2 நாட்களுக்கு முன்பாக தான் அரசியலுக்கு வரப்போவதாகவும் பொதுமக்களிடம் கருத்து கேட்டுவிட்டு அரசியல் நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதுல பல்வேறு விஷயங்கள் குறித்து அதுல பேசியிருந்தார். இந்த நிலையில கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அரசியலுக்கு செல்லலாமா என்று தனது தாயிடம் கேட்டதாகும். அதாவது அவர் ஆஸ்தானமாக குருவாக ஏற்றுக்கொண்டு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது தனது தாயிடம் கேட்டதாகவும், அண்மையில தற்போது ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிக்கும் போது அரசியலுக்கு செல்லலாமா என தனது தாயிடம் கேட்டதாகவும், 2 முறை அரசியல் வேண்டாம், அது சாக்கடை என்று தெரிவித்திருந்ததால் வரவில்லை என்று அந்த காணொலியில தெரிவித்திருந்தார். ஆனால் விஜய் தற்போது தொடங்கிய கட்சி காசு, பணம், சாதி, மதத்தை கடந்து வெற்றி பெற்றிருக்கிறது என்று தாயிடம் கூறிய போது, இப்போது நீ அரசியலுக்கு சொல்லலாம் என அவரது தாய் தெரிவித்ததாக அந்த காணொலியில அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில மக்களுக்கு பல்வேறு சேவையும் செய்து வரும் அந்த வீடியோல அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில சென்னை உத்தண்டியில இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல ராகவா லாரன்ஸ் தனது ரசிகர்களை இன்று சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில காலையிலிருந்து ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள், ரசிகர்கள் என ஏராளமானோர், திருநங்கைகள், இளைஞர்கள் என ஏராளமானோர் அவரது வீட்டுல குவிந்து வந்திருக்கின்றனர். அந்த நிலையில அவர்களை சந்தித்ததற்கு பிறகாக ஒரு மிக முக்கிய முடிவை எடுக்க இருப்பதாகவும், விரைவில் இந்த வாரத்துல அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில ஒரு அரசியல் கட்சியில் அவர் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த அளவுல இது குறித்து கலந்தாலோசிப்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்று கருத்துக்கள், தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில ரசிகர்களுடைய கருத்து கேட்டதற்கு பிறகாக இன்று செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அவர் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்து தற்போது ராகவா லாரன்ஸ் ரசிகர்கள் அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் இன்றைய தினம் இது தொடர்பான அரசியல் முடிவையும் அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.